ஓம் சக்தி தாயே போற்றி. இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தான் சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு இந்த வாக்கினை நான் தரவில்லை. மாறாக என் அன்பு குழந்தையே, உனக்கு நான் உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கு ஒன்றினை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். ஏனென்றால் அதற்கு காரணமும் இருக்கின்றதல்லவா? அதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என் தங்க பிள்ளையே, உன்னுடைய குலதெய்வத்திற்கு உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு நபரின் மீது அதிருப்தி ஏற்பட்டிருக்கின்றது. அந்த அதிருப்தி தான் இன்று உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று அவர்களை தூண்டியும் இருக்கின்றது. எல்லாவற்றிற்கும் ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? உன்னுடைய குலதெய்வத்தின் மனதில் இருக்கின்ற அந்த நீங்காத வேதனையை தான் நம் குலத்தில் இருக்கின்றவர்களே இது போன்று செய்கிறார்களே என்று அவர்கள் மிகுந்த மன வருத்தத்துடன் வேதனையில் இருக்கிறார்கள். இதை கேட்ட உடனே உன் மனதிற்கு என்னென்ன எண்ணங்கள் எல்லாம் ஓடுகின்றது என்பதனை என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிகின்றது. என் தங்க குழந்தையே, என்னுடைய குலத்தில் அப்படி யார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள்? குலதெய்வத்திற்கே அவர்கள் மீது வெறுப்பு வருகின்றது என்றால் அப்படி என்ன நடந்துவிட்டது என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, இதை நீ உன் குலதெய்வத்தின் வாயாலேயே கேட்டுக்கொள். இப்பொழுது இந்த அம்மா உன்னுடைய குலதெய்வத்தின் வாக்கினை அப்படியே சொல்கின்றேன். அவர்கள் என்னிடத்தில் என்னவெல்லாம் சொன்னார்களோ அதை உன்னிடத்தில் சொல்லும் பொழுது தெளிவாக பொறுமையாக நீ முழுமையாக கேட்டுவிட வேண்டும். ஏனென்றால் முழுவதுமாக கேட்டால்தான் உன் குடும்பத்தில் என்ன நடந்தது, எதனால் இப்பொழுது இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது, சில விஷயங்கள் என்பதனையும் நீயாகவே தெரிந்து கொள்வாய். என் தங்கமே, இதோ உன் குலதெய்வம் சொல்வதை நீ முழுமையாக கேள். என் அன்பு குழந்தையே, நான் தான் உன்னுடைய குலதெய்வம். என்னுடைய குலத்தில் இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் நான் ஒன்று போலதான் பார்க்கின்றேன். அதுபோலதான் அவர்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டுவார்கள் என்று நானே இங்கு நினைத்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய குழந்தைகள் என் கோயிலுக்கு வரும் பொழுது, பூஜைகள் செய்யும் பொழுதும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைத்து கொண்டிருக்கின்றேன். ஆனால் இவர்களோ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? என் பிள்ளையே, அம்மா சொல்கின்ற ஒரு விஷயம் உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் அவர்கள் என்னிடத்தில் சொல்ல வந்த விஷயம் என்னவென்று எனக்கு மட்டும்தானே தெரியும். என் தங்க பிள்ளையே, உன்னை பற்றி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதனை நீ இப்பொழுதே தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்ய வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்திலேயே வந்து கேட்கின்றார்கள். நீ என்னுடைய குலசாமி அல்லவா? என் மனதில் இருக்கின்ற வேதனையை எல்லாம் போக்கி தந்துவிட மாட்டாயா என்றெல்லாம் உனக்கு எதிராக வேண்டுதல்களை என்னிடத்தில் வைத்திருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ மீள முடியாத அளவிற்கு ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்றும் என்னிடத்திலே சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, அப்படி நீ யாருடைய மனதில் வேதனைகளை ஏற்படுத்தி இருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார். இன்று இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையே இருக்கக்கூடாது என்றல்லவா என்னிடத்தில் வந்து வேண்டுதல்களை வைக்கின்றார்கள். நான் இங்கே உங்கள் அனைவரின் ஒற்றுமைக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்ற நேரத்தில் என்னுடைய சன்னதியில் வந்து நின்று கொண்டு நீ வாழக்கூடாது என்று அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை என் மனதை ரணமாக்கி விட்டது. என் குழந்தையே, இது நிஜமான உண்மை. அதையெல்லாம் என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. என் பிள்ளைகள் ஏன் இப்படி சொல்கிறார்கள், என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுதுதான் எனக்கு முழு விஷயமும் புரிந்தது. ஏதோ சிறு மனசங்கடங்கள் இருக்கின்றது, அதனால் பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சிதான் இப்படிப்பட்ட வேண்டுதல்களை எல்லாம் என்னிடத்தில் வைப்பதற்கு காரணமாகவும் இருக்கின்றது. என் பிள்ளையே, உங்கள் இருவருக்குள்ளும் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கின்றது. அதில் உன் பக்கம் தவறு இருக்கிறதா, அவர்கள் பக்கம் தவறு இருக்கிறதா என்பதனை நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டியது என்னுடைய பொறுப்பு. தவறு இருப்பவர்கள் பக்கம் நின்று நான் ஒரு நாளும் பேச மாட்டேன். யார் பக்கம் நியாயம் இருக்கின்றதோ அவர்களுக்கு நியாயத்தை வழங்குவதுதான் என்னுடைய கடமை என்பதனை புரிந்து கொள். இந்த தாயானவள் தவறே செய்யாத குழந்தைகளுக்கு ஒரு நாளும் தண்டனை
தண்டனை கொடுப்பது கிடையாது. அவர்கள் செய்த தவறானது மன்னிக்கக்கூடிய அளவிற்கு இருந்தால் அவர்களின் மனம் திருந்துவதற்கு, அவர்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் நல்ல வாழ்க்கையை கொடுப்பதற்கும் இந்த தாயானவள் நான் எல்லா வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுப்பேன். என் குழந்தைகள் எல்லாம் நல்வழிப்படுத்துவதும் அவர்களை நன்றாக வாழ வைப்பதும் தான் என்னுடைய கடமையை தவிர யாரையுமே அழிக்க வேண்டும், ஒருவரினுடைய வாழ்க்கையை கெடுத்துவிட வேண்டும் என்று நான் ஒருபொழுதும் நினைப்பதே இல்லை. என் தங்க குழந்தையே, குலதெய்வமான என்னிடத்தில் வந்து இது போன்று உனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். இன்னும் என்னவெல்லாம் செய்ய துணிவார்களோ என்று தெரியாமல் தான் நான் இப்பொழுது சற்று மனக்குழப்பத்தில் இருக்கின்றேன். நீ ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள். உனக்கு யாரிடத்திலும் சிறிய மனக்கசப்புகள் இருந்தாலும், சங்கடங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் தூர எறிந்துவிட்டு அந்த பிரச்சனைகளிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும். அதற்காக நீ எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு செல்ல வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்லவில்லை. இதுவரை நடந்தது எதுவாக இருந்தாலுமே அதை உன் குலதெய்வம் என்னிடத்தில் விட்டுவிட்டு நீ சென்று விட வேண்டும் என்றுதான் நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன். என் தங்கமே, என்னிடத்தில் அதையெல்லாம் ஒப்படைத்த பிறகு அதையெல்லாம் நான் பார்த்து கொள்வேன். ஏனென்றால் ஒரு சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் பொழுது நடுநிலையாக இருந்து எடுக்க வேண்டும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விடுவதுதான் உனக்கு நல்லது. வாழ்க்கையில் பணம் இருக்கின்றது என்றும், பதவி இருக்கின்றது என்றும் சிலர் ஆடுகின்ற ஆட்டம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்தான். என் குழந்தையே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற சில வேதனைகளுக்கெல்லாம் நான் இப்பொழுதே நல்ல பதிலை தந்துவிடுகின்றேன். அவர்கள் செய்ய நினைத்த விஷயம் எதுவாக இருந்தாலுமே, என்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்த விஷயம் மிகப்பெரிய தவறு. என் தங்க குழந்தையே, அதற்காகவெல்லாம் நீ பயப்பட வேண்டாம். அவர்கள் என்னிடத்தில் தானே இதையெல்லாம் சொன்னார்கள். உன் குலதெய்வம் உன்னை சுற்றி பாதுகாப்பாக நிற்கும் பொழுது உனக்கு எந்த ஒரு ஆபத்தையும் யாராலும் கொடுத்துவிட முடியாது. உன்னுடைய வாழ்க்கையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்னிடத்தில்தான் உள்ளது என்பதனை நீ மறந்துவிடாது. இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மனிதர்களுக்குள் பிரச்சனைகளும் சண்டைகளும் எல்லாம் வருவது சாதாரணம்தான். அதற்காக ஒருவரின் வாழ்க்கையே கெடுக்க வேண்டும் என்றும் அழிக்க வேண்டும் என்றும் நினைப்பது மிகப்பெரிய தவறு. அதை அவர்களாகவே உணர்ந்து இனி உன்னிடத்திலே வந்து மன்னிப்பு கேட்கவும் போகின்றார்கள். என் அன்பு குழந்தையே, யாராக இருந்தாலும் உன் மீது எந்த விதமான வஞ்சனை எண்ணங்களும், உனக்கு எந்த விதமான நேர்மறை சிந்தனைகளும் எதிர்மறை சிந்தனைகளும் வேண்டாம். அது மட்டுமல்லாமல் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் உன் குலதெய்வத்திடமே நீ ஒப்படைத்து விட வேண்டும். குலதெய்வம் உன்னிடத்தில் சொல்கிறார்கள். இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக, அதுவும் உன் குலத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இருந்தால் அது உன் குலதெய்வத்திற்கு மிகுந்த மன சந்தோஷத்தை கொடுக்கும். அதன் பிறகு உங்களினுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நன்மைகளை எல்லாம் அவர்கள் செய்து தருவார்கள். இந்த தாயானவள் சொல்வது என்னவென்றால், என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் மன்னிக்கக்கூடிய தவறுகளாக இருந்தால் அதை மன்னித்து ஏற்றுக்கொள். மன்னிக்க முடியாத தவறுகளாக இருந்தால் அதை உன் குலதெய்வத்திடமிருந்து ஒப்படைத்து விடு என்றுதான் உன்னிடத்தில் தெளிவாக சொல்லுகின்றேன். இதை மட்டும் நீ சரியாக செய்து வந்தால் போதும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த தாயானவளினிடத்தில் பலித்து விட்டது. என் செல்ல குழந்தையே, ஏன் தெரியுமா? நீண்ட காலமாக இந்த தாயானவளினுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய். என் தங்கமே, என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகின்றது. நீ ஒரு முறை சிந்தித்துப்பார், இந்த அம்மா எப்படி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் என்று. என் குழந்தையே, எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசி கொண்டிருக்கின்றேன். நீ எப்படி இந்த அம்மாவினிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய். இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் சொல்ல வந்திருக்கின்றேன். நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கின்றாய் என்பதனை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். என் செல்ல குழந்தையே,
நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா, என்னை வணங்குகின்றாயா என்று வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை. நீ உண்மையாக இருந்தால், மற்றவர்களுக்கு எந்த ஒரு தீங்கினையும் செய்யாமல் இருந்தால், நானாகவே உனக்கு நிச்சயமாக துணையாக எப்பொழுதும் நின்று தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்வதற்காகத்தான் வந்திருக்கிறேன். என் தங்கமே, இன்று உனக்கு எச்சரிக்கையான செய்தியை தான் கொண்டு வந்திருக்கின்றேன். இது உனக்கான எச்சரிக்கையா அல்லது உனக்கு ஆபத்தை தரக்கூடியவருக்கு அம்மா தரக்கூடிய எச்சரிக்கையா என்பது இந்த அம்மாவினுடைய வாக்கை கேட்டு முடிக்கும் நேரம் நீயாகவே தெரிந்து கொள்வாய். ஒருவரை அழிக்க ஒரு குடும்பமே சதித்திட்டம் தீட்டுகின்றது என்றால், அதுவும் உன் வாழ்க்கையில் நடந்து கொள்கின்றது என்றால், அதை சற்றென்று கண்டுபிடித்து அதற்கான தீர்வினை பெற்றுவிட வேண்டும். இல்லை என்றால் உன்னை அவர்கள் அழித்து விடுவார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே. என் குழந்தையே, அம்மா உனக்கு துணையாக இருக்கும் பொழுது ஆபத்து வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வராது. உன் வாழ்க்கையில் சோதனைகள் வருமா என்று கேட்டால் நிச்சயமாக வரத்தான் செய்யும். அதுவும் உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு உறவுகளால் உனக்கான சோதனைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. நாம் எவ்வளவுதான் அவர்களுக்கெல்லாம் உதவிகளை செய்திருந்தாலும் கூட அது அவர்களுக்கு போதவில்லை. எவ்வளவுதான் நன்மைகளை செய்திருந்தாலும் அதுவெல்லாம் அவர்களுக்கு ஒருபொழுதும் திருப்தியை கொடுப்பது இல்லை. எல்லா விஷயங்களையும் தாண்டி அவர்களுக்கு இன்னமும் ஏதோ ஒரு விஷயத்தை உன்னிடத்திலிருந்து பெற வேண்டும் என்று நாள்தோறும் எதிர்பார்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நீ எவ்வளவோ விஷயங்களை எல்லாம் கொடுத்து கொடுத்து இப்பொழுது ஓய்ந்து விட்டாய். இதற்கு மேலும் இவர்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியாது என்று ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? இந்த தருணம் அவர்களுக்கு மனதில் ஒரு தீராத வேதனையை ஏற்படுத்தி இருக்கின்றது. காலம் முழுவதும் இன்னொருவரினுடைய உதவியினால் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவர்கள் அல்லவா? இப்பொழுது அந்த உதவிகள் கிடைக்கப்பெறவில்லை என்றவுடன் மனதிற்குள் வேதனைகள் அதிகமாகிவிட்டது. அந்த வேதனையோடு தான் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையெல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். இந்த வேதனையின் உச்சத்தை தொட்ட இவர்கள் உனக்கு செய்ய நினைத்தது உனக்கான அழிவினை அங்கே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். நீ இருக்கக்கூடாது என்பதையும் அவர்கள் அங்கே முடிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு எதுவும் செய்யாத இவர்கள் வேறு யாருக்கும் எதையும் செய்யக்கூடாது என்று மனதார நினைக்கின்றார்கள். இவர்களின் குடும்பமே உனக்கு எதிராக திரும்பியிருப்பது இதற்கு மேலான ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த குடும்பத்தில் உனக்கு எத்தனையோ உதவிகள் எல்லாம் முன்பு கிடைக்க பெற்றிருக்கின்றது. இவர்கள் செய்த உதவிகள் எல்லாம் சிறு சிறு உதவிகள் தான். அதற்கு கைமாறாக நீ அவர்களுக்கு எத்தனையோ பெரிய உதவிகளை எல்லாம் செய்திருக்கின்றாய். ஆனால் எதுவுமே அவர்களுக்கு இப்பொழுது நினைவில் இல்லை. அவர்கள் செய்ததை மட்டும்தான் இப்பொழுது அவர்களினுடைய மனதில் இருக்கின்றது. நீயோ அவர்களிடத்திலிருந்து நன்றியை ஒருபொழுதும் எதிர்பார்த்தது கிடையாது. அவர்களிடத்திலிருந்து நீ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கிறாய் என்றால் அது அன்பு மட்டும்தான். ஒரு சிறிய அன்பு நமக்கு கிடைத்துவிட்டால் போதும். அதை தருவதற்கு கூட அவர்கள் தயாராக இல்லை என்று நினைக்கின்றாய். அவர்களினுடைய எண்ணங்கள் முழுமையாகவே உனக்கு எதிராக திரும்பி இருக்கின்றது. இந்த நேரத்தில் அந்த குடும்பம் ஒட்டுமொத்தமாக எந்த நேரமும் கூடியமர்ந்து உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும், உன்னுடைய எதிர்காலத்தை கெடுத்துவிட வேண்டும் என்றுதான் அங்கே பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு கெடுதலை உனக்கு நடத்த வேண்டும் என்று புதிதாக பிரச்சனைகளையும் குழப்பங்களையும் அங்கே உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது உன்னை ஏதாவது ஒரு விஷயத்தில் சிக்க வைத்து நடுத்தெருவிற்கு இழுத்துவிட வேண்டும் என்றும் எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்தில் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று யோசித்து யோசித்து உன்னை காயப்படுத்திவிட வேண்டும் என்றும் உன்னை அவமானப்படுத்திவிட வேண்டும் என்றும் நினைக்கின்றார்கள். குறிப்பாக அவர்கள் உன்னை
தாக்குவதற்கு தன் கையில் எடுத்திருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் என்ன தெரியுமா? உன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள், செய்த சிறு சிறு தவறுகள், இதையெல்லாம் தான் என் குழந்தையே. இது யாரென்று உனக்கு புரிந்திருக்கும் அல்லவா? உனக்கு கெடுதல் செய்ய நினைத்தவர்கள் இனி வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவிக்கப் போகின்றார்கள். அவர்களை பற்றி நீ வருந்து நிற்க வேண்டிய அவசியமில்லை. இந்த வாழ்க்கையானது உனக்கான அத்தனையும் கொடுக்க தயாராகிவிட்டது. உன்னுடைய நல்ல மனதிற்கு என்றுமே நல்லது மட்டும்தான் நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். இனி எல்லாமே உன்னுடைய வசமாக மாறப்போகின்றது. இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த தாயானவளினுடைய சக்தியை நீ பார்க்க வேண்டும். உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் இந்த அம்மா பார்த்து கொள்வாள் என்று எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே. உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அம்மா உனக்கு துணையாக நின்று உனக்கு வெற்றிகளை கொடுப்பேன், வெற்றி பெறச் செய்வேன். ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா? இந்த அம்மாவை நினைத்து கொண்டு என்னால் முடியும், என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது. என் அம்மா துணையாக இருக்கிறாள், நான் இதை செய்துவிட்டு தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்கள் எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கிறாயோ அப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும், நான் இதை சிறப்பாக செய்வேன், என்னை விட யாரும் இந்த வேலையை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும். எந்த பாதையில் பயணிக்க வேண்டுமோ அதை நீ அழுது கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் நீ கஷ்டப்பட்டு கொண்டும் இருந்தால் நான் கொடுக்கக்கூடிய விஷயம் உன்னால் சரியாக அனுபவிக்க முடியாது. இந்த வாக்கின் மூலமாக நான் உனக்கு இதை சொல்லிக் கொள்கின்றேன். என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லிக் கொண்டிருப்பது இதை மட்டும்தான். எப்பொழுதும் இதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் தங்க பிள்ளையே, உனக்காகவும் உன்னுடைய நன்மைக்காகவும் உன்னுடைய கண்ணீருக்காகவும் உன்னுடைய கஷ்டத்திற்காகவும் உன்னோடு இருக்கக்கூடிய உறவுகள் யாரும் உதவ வரவில்லை என்றாலும் இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன். நீ என்னை முழுமையாக நம்பு. நான் உனக்காக உதவி செய்ய வருவேன். எனக்காக சிறு அகல் தீபத்தை ஏற்றி மாலை வேளையில் வழிபடுகின்றாய் அல்லவா? அந்த நல்ல உள்ளத்திற்காகத்தான் நான் உனக்கு உறவாக இருந்து உன்னுடைய தாயாக இருந்து என்னுடைய குழந்தைகள் அழுது கொண்டிருக்கின்றது. அந்த குழந்தைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றும் இந்த அம்மா நான் பார்த்து பார்த்து செய்கின்றேன். நான் உனக்காக வருகிறேன் என்று சொல்லி வராமல் மட்டும் இருந்துவிட மாட்டேன் என் தங்கமே. நான் வருகிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக கண்டிப்பாக உனக்காக வருவேன். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக முடித்து கொடுப்பேன் என்பதனை நீ நம்ப வேண்டும். அம்மா சொன்னவை எல்லாவற்றையும் நினைவில் வைத்து கொண்டு நான் சொல்லியபடியே நீ செய்ய வேண்டும். அப்படி நீ கடைபிடிக்க வேண்டும். கட்டாயமாக கடைபிடித்தால் உனக்கானதை எல்லாம் உன் இல்லத்திலே தேடி வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இந்த அம்மா உன்னுடைய உள்ளத்தையும் உன்னுடைய இல்லத்தையும் சந்தோஷப்படுத்தி பார்ப்பேன். என் தங்க பிள்ளையே, அம்மா சொல்வதை செய்ய தயாராகி விட்டாயா? இன்றிலிருந்து நீ தொடங்கு. அப்படி தொடங்கி ஒரு வாரத்திற்கு இந்த அம்மாவிற்கு நீ தீபத்தை ஏற்றி மாலை நேரங்களில் வழிபாடு செய்ய வேண்டும். உன்னுடைய இல்லத்திற்கு வெளியே அகல் தீபத்தை ஏற்றி விட்ட பிறகு உன் இல்லத்தின் உள்ளே ஏற்ற வேண்டும். ஏனென்றால் இந்த அம்மா உன் இல்லத்தை காவல் காத்து கொண்டிருக்கின்றேன். என்னை உள்ளே அழைக்க வேண்டும் அல்லவா? இதனை நீ செய்தால் நிச்சயமாக உனக்கு துணையாக நான் என்றுமே இருப்பேன் என்பதனை ஒருபொழுதும் மறந்துவிடாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதை மட்டும் எப்பொழுதுமே என் தங்க குழந்தை நீ மறந்துவிடவே கூடாது.